போறேன். மைதா அல்வா பண்றேன். இது வந்து ஸ்வீட் கடையில கிடைக்கிற அல்வா. இது அதான் நான் வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பாருங்க, 100 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். மைதாவை சப்பாத்திக்கு பிசைற மாதிரி இதை பிசைஞ்சிக்கணும். தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சிக்கணும். பாருங்க, வெறும் தண்ணி ஊற்றி தான் நான் பிசைஞ்சிருக்கிறேன். எண்ணெய் எதுவுமே போடல, வெறும் தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கிறேன். இதில் பிளேஸ் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. இது ஃபுல்லாக மூழ்கணும். இது 1 hour அப்படியே ஊறணும். இதில் 1 hour கழிச்சு நான் காட்டுறேன். இது 1 hour ஊற வச்சுட்டேன். இதில் வந்து இந்த பாருங்க, இப்படியே லைட்டா அப்படியே இந்த தண்ணியிலே அப்படியே பிசைஞ்சு அந்த ஒயிட்டா அந்த பால் வந்துடும். பால் வந்துட்டு அப்புறம் அந்த வேஸ்ட் பொருள் அப்படியே வந்துடும். பாருங்க, பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். பாருங்க, நல்லா இந்த மைதாவை நான் கரைச்சிட்டு இது வேஸ்ட், இது தேவையில்லை, இதை தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இந்த மைதா கரைச்ச பால் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில இதுல தான் அல்வா காய்ச்சணும். நாளைக்கு காலையில பார்க்கலாம். நேத்து நான் இந்த மைதா கரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, இந்த மைதா பாலை வந்து நான் ஒரு நைட்டு புளிக்க வச்சிருக்கேன், ஊற வச்சிருக்கேன். அதாவது 12 hours இது வந்து புளிக்க வைக்கணும். புளிக்க வச்ச மைதா பால் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும். புளிக்க வச்ச மைதா பால் அப்படியே கொட்டியிருக்கேன். அப்புறம் அதில் பாருங்க, அப்படியே சர்க்கரை 50 கிராம் மைதா எடுத்து தானே பால் எடுத்தேன், அதுக்கு 100 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். கைவிடாம கலக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியா ஆயிடும். இதுக்கு ஏற்ற மாதிரி நெய் நான் நெய் விட போறேன். முந்திரி பருப்பு போட்டு இது கைவிடாம கலக்கினே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுடர் போடணும். கலருக்கு கேசரி பொடி கலக்கணும். கைவிடாம கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, அல்வாத இந்த சட்டியில ஒட்டாத இப்படி திருப்பினா அப்படி திருப்பணும். இந்த பதத்துக்கு வந்தா இப்போ அல்வா ரெடி. ஸ்வீட் கடையில கிடைக்கிற அல்வா இப்படிதாங்க பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நெய் நான் எவ்வளவு விட்டேன்னா, எவ்வளவு கோதுமை இது மைதா மாவு எடுத்தோமோ அந்த ஈக்குவலா நெய் விடணும். இல்ல ஐயோ நெய்லாம் ரொம்ப ஜாஸ்தியா எக்ஸ்பென்சிவ் ஆகுது, என்னால் நெய்லாம் முடியாதுன்னா பாதி நெய், கொஞ்சம் பாதி எண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில் எண்ணெய் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஏலப்பொடி நான் சேர்க்கல. உங்களுக்கு இஷ்டமா இருந்தா ஏலப்பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், அல்வா இஸ் ரெடி. ஸ்வீட் கடையில கிடைக்கிற மாதிரி அல்வா வேணும் என்றதுனாலதான் நான் கலர் பொடி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா கலர் பொடியை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.